இந்த காலவை அரைச்சிட்டு வாங்க. தத்தம் சொல்லிச்சு. போய் ஆஃப் பண்ணி கதவை அடிச்சிட்டு வரோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பலிபிட மண்டையிலே குடும்பங்கள் என்ற அதிகாலை நேர ஜெப கூட்டத்திலே இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது நம் பாடல் கூடத்தை ஆரம்பிக்கும் என்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அப்பா இந்த காலை வேளையிலே இந்த ஜெப கூட்டத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். நிறைவான ஆசீர்வாதம் எங்களோடும் எங்கள் சபையாரோடும் இந்த கூட்டத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க. பாடப்போகிற பாடல்கள், ஜெபிக்க இருக்கிற ஜெபங்கள், வாசிக்க இருக்கிற பகுதிகள் எல்லாவற்றையும் பற்றி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் பாடல் கூட்டத்தை திரு பவுல் ஐயா அவருடைய குடும்பத்தாரால் நடத்தி கொடுக்கவும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறானேசரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறானேசரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனோ
ராஜராஜனும் என் சர்வமும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே. ராஜராஜனும் என் சர்வமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அடுத்த பாடல், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறிவோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறிவோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். பாடல் கூடத்தை நடத்தி கொடுத்த திருப்பாவல் ஐயாவுடைய குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஆரம்ப பாடலை பாடுவோம். பலிபிட மண்டையில் குடும்பங்கள். பலிபீட மண்டையில் குடும்பங்கள் சேர்கையில் பரலோகம் மகிழ்ந்து பாடுது ஆமே.
குடும்பங்கள் ஜெபிக்கும் போது, குடும்பங்கள் துதிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, ஆமென். ஆதாமின் குடும்பமும், ஏனோக்கின் குடும்பமும், நோவாவின் குடும்பமும் மகிமைப்படுத்தின தேவனை. ஆபிரகாம், ஈசாக்கின், யாக்கோபின் குடும்பங்களும், யோசேப்பின் குடும்பமும் மகிமைப்படுத்தின. பலிபீட மண்டையில் குடும்பங்கள் சேர்கையில் பரலோகம் மகிழ்ந்து பாடுது. ஆமென். இப்பொழுதும் வேத வாசிப்பு மற்றும் பணித்துளிகள் திரு பவுல் ஐயாவுடைய குடும்பத்தினரால் வாசிக்கப்படும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டு இருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டங்களும் அவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்னும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நிற்பார்கள். அவர்களை பார்க்கிறவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது.
ஏழாம் தூதன் எக்காளம் ஊதுகிறான். அப்பொழுது உலக ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோஸ்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருக்கு உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின என்பதே. ஆமென். பனித்துளிகள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹாப்பி சபத். கற்றுக்கொடு. ஏப்ரல் 5. எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவீர்கள். உபாகமம் 4:9. ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள என்ற பழக்க சொல் உள்ளது. நவீன உலகில் கணினி இல்லாமல் எதுவும் இயங்க முடியாது என்று ஆகிவிட்டது. வங்கிகள், அஞ்சல்கள், அலுவலர்கள், முன்பதிவு மையம் என்று எங்கும் கணினி மையமாகவே இருக்கிறது. அநேகமாக எல்லா வீடுகளிலும் கணினி உள்ளது. கணினியை பற்றி அறிவு என்பது கடல் போன்றது. அதை பற்றி முழுவதும் அறிவு எவருக்கும் கிடையாது. எனவே கணினி உபயோகிக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிதாக கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் கணினியை குறித்து கற்றுக்கொண்டாலும் முடித்துவிட்டேன் என்று எவராலும் சொல்ல முடியாது. எவருக்கும் கணினி உபயோகிக்க தெரியும். சிலவற்றை நான் செயல்படுத்தி கற்றுக்கொண்டேன். சிலவற்றை கணினி அறிவு உள்ளவரிடம் கேட்டு கற்றுக்கொண்டேன். நானும் சிலருக்கு எனக்கு தெரிந்தவற்றை கற்றுக் கொடுக்கிறேன். இது போன்ற வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து சட்டங்களும் ஆலோசனைகளும் கிறிஸ்தவ நெறிமுறைகளும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. தெரிந்து வைத்திருக்கவும் வாய்ப்பில்லை. எனவே அனுதினமும் வேதாகமத்தை வாசித்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வுலகில் உயிரோடு இருக்கும் வரைக்கு வேதாகமத்திலிருந்து ஆவிக்குரிய கருத்துக்களை கற்றுக்கொண்டு இருக்கலாம். அப்படியே கற்றுக்கொண்டவைகளை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதும் நம்முடைய கடமைதான். அப்படியே கற்றுக் கொடுத்து பிறரை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வழி நடத்துவதும் மிகுந்த மகிழ்ச்சியை தரும். சமீபத்தில் நீங்கள் வேதாகமத்தில் இருந்து புதிதாக கற்றுக்கொண்டது என்ன? யாராவது ஒருவருக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ சமீபத்தில் நீங்கள் கற்றுக் கொடுத்த புதிய வேதாகமத்தின் சத்தியம் என்ன? தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். சோர்வில்லாமல் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவீர்கள். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசலில் இருக்கும் அந்நியருக்கும் கேட்டு கற்றுக்கொண்டு உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளுக்கும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள். தேவன் தாமே உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். ஆண்டவரை, பிறருக்கு கற்றுக் கொடுக்க எங்களுக்கு
கற்றுக் கொடுங்கள். ஆமென். வேத வாசிப்பு மற்றும் பணித்துறைகள் வாசித்த திரு பவுலையா அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஜெபிக்க வேண்டிய நேரம். 2 பேர் ஜெபிக்க போகிறீர்கள். முதலாவது ஜெப விண்ணப்பத்தை திரு பவுலையா அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 2வது ஜெப விண்ணப்பத்தை திருமதி பூவம்மாள் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான முதலாவது ஜெப விண்ணப்பம். இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டிய ஆலயமானது மீனாட்சிபுரம் ஆலயத்திற்காக ஜெபிங்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஆல்வின் அவருடைய குடும்பத்தாருக்காக, அவருக்காக, மனைவிக்காக, அவருடைய அம்மாவுக்காக ஜெபிங்கள். ஐயா அந்தோணி ஐயா அவர்களுக்காக ஜெபிங்கள். அவர்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு, அது சரியாகுவதற்காக ஜெபிங்கள். அதைத் தொடர்ந்து சிறுவன் மிட்டுனுக்காகவும் சிறுவன் ஷெர்வின்காகவும் ஜெபிங்கள். கடைசியாக குருசாமி ஐயா அவர்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண இருக்காங்க, அது நல்லபடியாக நடப்பதற்காகவும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களை கண்ணோக்கி பாருங்க, எங்களை ஆசீர்வதிங்க, நிரப்புங்க. இப்பொழுதும் ஜெப விண்ணப்ப தாண்டி வருகிறோம். மீனாட்சிபுரம் ஆலயத்தை ஆசீர்வதிங்க, அங்குள்ள போதரையும் மக்களையும் ஆசீர்வதிங்க. அந்தோணி அண்ணனை ஆசீர்வதிங்க, அவர்கள் வயிற்று பிரச்சனை எல்லாம் குணப்படுத்துங்க. செர்வின் சளி பிரச்சனையை குணப்படுத்துங்க, நல்ல சுகத்தையும் பிள்ளத்தையும் கொடுங்க. குருசாமி ஐயா இருதய பிரச்சனையை குணப்படுத்துங்க, சுகத்தை கொடுங்க. ஆப்ரேஷன் செய்யும்போது அவர் கூட இருங்க, பாதுகாத்துக்காங்க. ஸ்டீபன் ஆசீர்வதிங்க, அவனுக்கு இருக்கிற ஷூட்டின் பிரச்சனையை ஆசீர்வதிங்க, குணப்படுத்துங்க. உமக்கு பிரியமாக வாழ உதவி பண்ணுங்க. இன்னும் ஓய்வு நாளின் முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுங்க, பாதுகாத்துக்காங்க. எல்லாம் துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகின்ற அன்பின் பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ணின திரு பவுலையா அவர்களுக்கு நம்முடைய கூட்டத்தின் சார்பாக நன்றி. இப்பொழுது அடுத்த ஜெப விண்ணப்பம். நம்முடைய ஆலய கட்டுமான பணி தொடங்குவதற்காக ஜெபியுங்கள். நம்முடைய ஆலய கட்டுமான பணி தொடங்குவதற்காகவும், திருமதி செல்வி சிஸ்டர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தைராய்டு பிரச்சனை சுகமாகும்படியாகவும், அடுத்ததாக மிஸ்டர் ராஜா அவங்களுக்கு சுகர் குறைவதற்காக, ஏசு ராஜா அவர்களுக்கு சுகர் குறைவதற்காக ஜெபியுங்கள். திருமதி சாந்தி அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைவதற்காகவும், திரு மார்டின் அவர்களுக்கு அவருடைய நிலமானது நல்ல விலைக்கு விற்கப்படுவதற்காகவும், இந்த 5 ஜெப விண்ணப்பங்களுக்காக திரும்ப சொல்றேன். ஆலய கட்டுமான பணிகளுக்காகவும், செல்வி சிஸ்டர் அவங்களுடைய தைராய்டு பிரச்சனை சுகமாகுவதற்காகவும், ஏசுராஜா அவருடைய சுகர் குறைவதற்கும், சாந்தி அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைவதற்கும், மார்டின் அவர்களுடைய நிலம் நல்ல விலைக்கு விற்கப்படுவதற்காக ஜெபிக்கும்படியாக திருமதி பூவம்மாள் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். பரலோகத்தில் எங்களுக்காய் பறந்து பேசிக் கொண்டிருக்கும் பரமபிதாவே, கல்லேசப்பா, இந்த ஒரு நாளை எங்களுடைய வாழ்வை கொடுத்தீங்க, அது கொடான கொடி நன்றி. கல்லேசப்பா, இந்நாள் மட்டும் எங்களை கண்மையோடு காத்து கொண்டீங்க, அது கொடான கொடி நன்றி. தேவனே, இந்த ஓய்வு நாளே பரிசுத்த நாளிலே எங்களை அதிகாலையிலே உண்மை தேடுகிறோம். எங்களை கண்டடைவேன்னு சொன்ன கர்த்தாவே, எங்களுடைய மத்தியிலே வாங்க, எங்களுடைய தேவைகள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவனே, ஜெப விண்ணப்பத்துக்காண்டி வருகிறோம். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஆசிரியங்க. நல்லபடியாக இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கும், எங்களுக்கு தேவையான பண உதவியும் சரி, எல்லாவற்றிலும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாதபடி நாங்கள் முழுமையாக இந்த ஆலயத்தை கட்டி இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மை தேடவும், அதிக மக்கள் உம்மிடத்தில் வரவும் நீங்கள் தான் உதவி செய்யணும். கல்லேசப்பா, உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய வழி நடத்துங்க. அது மட்டும் இல்லாமல் திருமதி செல்வி சிஸ்டர் காண்டி வைக்கிறோம். தேவனே, அவங்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த தைராய்டு பிரச்சனையிலேருந்து முற்றிலும் அவங்க நீங்கி அவங்க
தேவனுடைய நாமத்தினால் அவங்க சுகம் பெற்று உம்மிடம் வந்து அவங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய மகளாய் அவங்கள மாற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டிலும் உங்களுடைய திவ்ய காரம் இருக்கட்டும். அவங்கள சுற்றிலும் அவங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலி அழைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வராஜ் அவங்களை ஆசிரியங்க கண்டேசப்பா. அவங்களுக்கு இருக்கிற சுகர் பிரச்சனையை முற்றிலும் நீங்கி அவர்கள் இன்னும் அதிகமாக உங்களுடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் கண்டேசப்பா. அவங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கண்ணுள்ளே காத்துக்கொள்ளுங்க. அவங்களுடைய குடும்பத்தை ஆசிரியங்க பழங்காத்துக்கொள்ளுங்க. சாந்தியத்தை ஆசிரியங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனையை நீக்குங்க கண்டேசப்பா. அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை முற்றிலும் நீங்கி அவர்களுக்கு அது இறங்காபடி இல்லாமல் தேவனே அவங்க முற்றிலும் நீக்கி உங்களுடைய ஆலயத்தில் சாட்சி சொல்ல மகளாய் வந்து ஆசிரியங்க குடும்பமாய் அவங்கள அழைத்து சென்று உங்களுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அவங்களுக்கு வேண்டிய எந்தெந்த இடத்துல எங்கெங்கே தேவையோ எல்லா இடத்துலையும் உங்களுடைய திவ்யகரம் இருந்து அவங்க ஆஸ்பத்திரி போகணும் வரையிலையும் உங்களுடைய திவ்யகரம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் தேவனே மார்ட்டின் அவங்களுடைய இடத்தை வந்து நல்ல ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு பைசாவுக்கு நல்லபடியாக விற்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் தேவனே. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தேவனே. உண்மையை நம்பியிருக்கிறோம். நீர் உங்களுடைய திவ்ய கரத்தினால் அந்த நிலத்தை நல்ல ஒரு விலைக்கு விட்டதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் தேவனே உம்மிடத்தில் எல்லாம் ஆகும் என்று அவங்க விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். ஆசிரியை பழங்காத்துக்கொள்ளுங்க தேவனே. இதில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசிரியை பழங்காத்துக்கொள்ளுங்க தேவனே. நாங்கள் அதிகாலத்திலே உம்மை தேடுகிறோம். நாங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாங்கள் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கும் தேவனே நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம் இருக்க கற்றுக்கொடுங்கள். கற்றுக்கொடு. அதே மாதிரிக்கு நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் இது மூலமாய் நாங்கள் படித்து எல்லா இடத்துக்கும் சொல்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் தேவனே. ஒவ்வொருவரையும் பேராக தனித்தனியாக ஆசிரிங்க. அடியால் கேட்கவே கேட்க மறந்த அனைத்தும் முடியத்தில் பார்த்து வைக்கிறேன். நீ பொருள் லட்சமாக இருக்கிற எங்கள் பிதாவே ஆமீன். ஜெபமணின சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது முடிய ஜெபம் பாஸ்டப்பா அவர்களால் ஜெபிக்கப்படும். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளின் காலை வேளையிலே ஒரு சிறு குடும்பமாக உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இந்த காலை நேர பலிபீட மண்டையில் குடும்பங்கள் கூட்டத்திலே உங்களுடைய அதிசயமான கரம் எங்களோடு இருப்பதற்கான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் அனுதின கடமைகள் மற்ற காரியங்கள்லாம் நாங்கள் ஆரம்பிக்கும் முன்பாக உம்மிடத்திலிருந்து நாங்கள் பலத்தை பெற்று உம்முடைய சமூகத்திலிருந்து பலமையை பெற்று நாங்கள் சகலத்தையும் செய்ய எங்களுக்கு நீ கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் உங்களுடைய கிருபை, உங்களுடைய வழிநடத்தல், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் பரிசுத்த சிந்தையோடு ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவிட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடுத்த நேரத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த கூட்டத்திலே இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நன்மைகள் கிருபைகள் ஒன்றை எண்ணுகிறோம். தேவன் எல்லாவற்றிலும் தேவன் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். தேவன் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. நாங்கள் உமக்கேற்ற பரிசுத்தவான்களாக ஜீவிக்க இந்த உலகத்தில் உள்ள தீமைகள், பாவங்கள், பொல்லாங்குகள் இதெல்லாம் ஜெயிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மாம்ச பலவீனங்கள் அதெல்லாம் மாறி போகட்டும். நாங்கள் ஆவிக்குரிய பலன் கொண்டவர்களாக வாழ தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எதிர்கொண்டு வருகிற எல்லா சோதனைகள், கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் பக்குவங்கள் இருதயத்தின் தேவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோது சொந்து போகாதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருக்க என்ற விசுவாசத்தை எங்களுக்கு அதிகமாக தாங்க. அன்று வழி நடத்தும். ஆண்டவர் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளோடும் தேவன் கூட இருங்க. ஆண்டவரே, நிறைய பேர் வியாதிகளினாலே கஷ்டப்படுறாங்கப்பா. கொடிய வியாதிகளினாலே வருத்தப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, தேவனே கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் மாற்றி கொடுங்க. கேன்சர் வியாதினாலே பட்டு பிள்ளைகள், சுகர் வியாதி ஹார்ட் பேஷன்ஸ் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனே இரக்கமாயிரும். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. இந்த முதுகு வலி, கால் வலி, வயிற்று வலினால நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. தேவனே இரக்கமாயிருங்கப்பா. அவருடைய வலிகள் எல்லாம் தேவன்
நீ மாற்றி போட்டு பரிபூரண சுகத்தை நீ தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கூட இரும். இந்த நாளில் நடக்கிற ஆலயங்களிலே உங்களுடைய விசேஷ கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நீ நடத்தி கொடுங்கப்பா ஆண்டரே. ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்ல உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து உங்க துதிப்பு அதை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திக்கற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக, உதவிகளுக்காக, இல்லங்களுக்காக, முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உணவு கொடுத்தோடையின்றி தன்னிடமின்றி எடுவார்க்காக இருப்பதற்காக ஜெபிக்கிறோம். கரம்பரத்து ராஜா உங்களுடைய சட்டையில் கீழே அடக்கலமாய் வந்த ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ கடகமா இருக்கிற ஆசிரியர் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நீ வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரியமானதை செய்ய உங்களை அபிஷேகம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். இந்த நாளில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் கிருபை இருக்கட்டும். விசேஷமாக சிறுபிள்ளை நடக்கிற ஒவ்வொரு நல்பள்ளி நிகழ்ச்சிகளையும் உடைய ஆசீர்வாதம் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலே மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, ராணுவ வீரர்களுக்காக, காவலர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, நமது சேவையில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. அவர் செய்கிற சேவைகளை கத்தனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரையும். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சூழ்நிலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும் சொன்னம்மா நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் இவர்களுக்கு பரிபூரண சுகம் தந்து வழி நடத்த வேண்டும் என்றாங்க தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைகள், குழந்தை செல்வத்துக்கு காத்திருக்க பிள்ளைகள், சொல்லுக்காக காத்திருக்க பிள்ளைகள் ஒருவருடைய அன்பின் காரணப்பதாக கர்த்தர் ஏற்ற நன்மைகளை கொடுத்துள்ளோம். படித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நடத்தப்படும் 10ஆம் தேர்வுகளை பிள்ளைகள் ஆசிரியம் என்பிசி தேர்வு தேர்வு காய்த்த பிள்ளைகள், இந்த இதர தேர்வுக்காக ஆய்த்த பிள்ளைகள் ஒருவருடைய அன்பின் காரணமிருந்து தாங்கி வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்து முடித்து விட்டு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே நல்ல ஒரு வேலை தந்து நீங்கள் ஆசிரியம் ஜெபிக்கிறோம். இன்னும் பல சூழ்நிலைகளே யாராவது ஜீவிக்க மாட்டார்கள் என்ற விளையேற்றத்தோடு இருக்க பிள்ளைகள் கர்த்தருடைய ஆதரவை அனுப்பி தந்த திருச்சபை தேசிய தலைவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் நடத்தட்டும். ஆண்டவரை நாங்கள் நமக்கு அர்ப்பணித்து இந்த உலகத்துக்கு சாட்சியாக ஒளியாக வாழ்ந்து அநேகரை நீதியின் பாதையில் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு வல்லமை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரை தாமே ஒருத்தல் சொல்லுங்க. ஆசிரியங்க ஆலயம் கட்டப்படாதவங்க ஆலயம் கட்டப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரை முடிக்கிற ஆலயங்கள் திறக்க முடியாத உதவி செய்யுங்க. பழுதுபட்ட ஆலயங்கள் புதுப்பிக்கப்பட முடியாத உதவி செய்யுங்க. கர்த்தாவே இன்னும் பல தேவையில் இருக்க ஒவ்வொரு சுவாச குடும்பங்களும் அன்பின் கரம் இருந்து வழிநடத்த ஆண்டவரே. கர்த்தா வீடு கட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை நல்ல வேலையை கொடுத்து அவருக்கு பண உதவிகளை கத்தனை கொடுத்து ஏற்ற காலத்தில் அந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு தேவை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இன்னும் பல எதிர்கால திட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் உடைய ஆதரவை அனுகிரகத்தில் தந்து நீ வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தாழ்த்துக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும். நிறைய பொருட்படுத்தி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் மறுமறைச்சருமாறு பேசும் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே பரமளிக்கும் பரம்பிதாவே நாமர் சொல்வதாக ராஜ வருவதாக பேசுவது போல செய்வதாக வேண்டிய ஆகாரத்தில் எடுத்தாலும் மன்னிக்கிறது போல பாவத்தை சோதனை பண்ணித்து ராஜ்யம் வல்லமை என்னதை ஆமே. ஆத்மாவை கத்திரி ஸ்தோத்திரி என் முழுமையருடைய பஸ்தனாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கத்திரி ஸ்தோத்திரி சகல உபாரங்களையும் பாதையே ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பின் ஐக்கியம் சமாதானத்தும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம்முடைய உட்பட்டிருப்பதாக ஆமென். நன்றி. May God bless you all. Happy Sabbath. டக்கு 13 பேரு நாங்கள் வீடியோ எடுத்துட்டேன்.